துவா இந்த உலகத்துல என்ன செய்யும்? சகோதரர்களை, நான் போற இடத்தெல்லாம் சொல்றது, துவா இந்த உலகத்துல என்ன செய்யும்? கொஞ்ச நாளா கும்பகோணம், என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணத்துல தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். துபாயில இருந்து வந்து திருச்சியில இருந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதுக்கு கார் எடுத்துட்டு போவேன். என்னுடைய மனைவி மக்கள்லாம் திருச்சியில இருந்தாங்க, என் தாய் ஊர்ல இருந்தாங்க. ஆவூர், கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர். எப்போதும் ரெகுலரா போறது வருது. ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கேன். தாராசுரம்னு, இது திருக்கற்காவூர்னு ஒரு ஊர். அந்த ஒரே ரோடு, அது கிராமத்து ரோடு. அந்த வழியா தான் போகணும் திருச்சியில இருந்து மெயின்ல போகும்போது, சாலியமங்கலம். அது திடீர்னு போயிட்டே இருக்கேன். எதிர்த்தாப்புல ஒரு கார் நிக்குது. ஏதோ ஒரு யோசனையில அப்படி பிரேக் அடிச்சேன். அந்த கார் நின்றுகிட்டு இருந்த காரு பின்னாடி போய் பிரேக் அடிச்சேன். அவன் விருத்துன்னு எடுத்துட்டு போயிட்டான். அந்த கார்காரன் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் பாக்குறேன், பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. எனக்கு என்னன்னு புரியல. அது ஜேஜேன்னு இங்கேயும் அங்கேயும் ஆள் நிக்கிறான். கிராமத்து ஒரு ஒத்த ரோடு, திரும்பி எல்லாம் வர முடியாது. போனா அப்படி போகும். ஆள் நிக்கிறான்னு அப்புறம் கண்ணாடியை பாக்குறேன். பின்னாடி வந்த வண்டி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. நான் தெரியாம வேகமா வந்துட்டேன். சரட்டுன்னு அந்த வண்டிக்கு பின்னாடி வந்து நிப்பாங்க. நேரம் ஆக ஆக பெரும் கூட்டம் அந்த ரோட்ல சேர்ந்துட்டான். அது என்ன, நீ காரை சுத்தி பெரிய, என் கார் மட்டும் நடுவுல நிக்குது, முன்னாடி அங்க தள்ளி நிக்குது, இங்க பெரிய கூட்டம் நிக்குது. ஒரே கரோல் கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். கிராமம் பூரா எல்லாருமே ஷராபு தண்ணியில நிக்கிறான். பெரிய பெரிய பட்டருவா கத்தி இவ்வளவு பெருசு வீசிட்டு நிக்கிறான். ஒருத்தன் வந்து என் கார்ல அடிக்கிறான் டம்முன்னு. யாரா நீ, எதுக்கு வந்தாங்கண்ணா? சுய நினைவுல இல்ல யாருமே. உடனே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, வேக்குது உள்ள. வேற என்ன செய்யும்? கண்ணாடியை லேசா இறக்கிக்கிட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னென்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல பாய், கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரிக்காரன் அந்த ஊர் பையனை அடிச்சுட்டு போயிட்டான். பையன் ஸ்பாட் அவுட், அந்த பாடி கிடக்குன்னு நாங்க எடுக்கல. ஒண்ணு கலெக்டர் வரணும், இல்ல டிஎஸ்பி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராட்டம் நடக்குதுங்க. நான் சொல்றது ஒரு இக்கட்டான சூழல். அடிக்கலாம் அப்படி ஒண்ணு இல்ல, ஒரு கல்லை தூக்கி கண்ணாடியில இருந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல என்னமும் நடக்கலாம். அந்த இடம் என்னமும் நடக்கக்கூடிய ஒரு சூழல். முன்னாடி வண்டியில பின்னாடி வண்டியில அங்க நின்னாலும் கூட எல்லாரும் கூட சேர்ந்து நின்றுக்கலாம். அடுத்து தப்சீருக்கு போகணும், மகரிப் எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்களே. யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன், என்ன செய்யறது? இப்ப எங்க உமாவுக்கு போன் போட்டா அழுவாங்க, அப்படித்தானே? இப்ப என் அம்மாட்ட போன் போட்டு நான் டவுட்ல மாட்டிக்கிட்டேன், என்ன சுத்தி எல்லாரும் பட்டருவா கத்தியோடு நிக்கிறானா, அல்லா அல்லா என் பிள்ளைய காப்பா அப்படின்னு சொல்லுவோம். என் வீட்டுக்காரிட்ட சொன்னா அவளும் அழுவா. இப்ப என்ன செய்யறது? சகோதரர்களே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உஸ்தாதனுடைய முன்னாடி உட்கார்ந்து நான் படிச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. அந்த நேரத்துல படிச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது. திடீர்னு மனசுல அல்லாஹ் போடுறான். உடனே அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அங்க உட்காந்துட்டு அந்த ஹதீஸ்ல அந்த எங்க உஸ்தாத் எனக்கு சொல்லி இருந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கேன். பார்த்தா கூட்டம் நிறைய ஜேஜேன்னு கூடிட்டான். காரை சுத்தி நிக்கிறான் கூட்டம். வசாமே உட்காந்துருக்கேன். ஒருத்தன் அருவா வச்சிருக்கான், கத்தி வச்சிருக்கான், சில பேர் அடிக்கிறான், சில பேர் கண்ணாடி பிடிச்சி ஆட்டுறான், எல்லாம் நடக்குது. அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு 2 பேர் வந்து கதவை தட்டினா ஒருத்தன். உடனே கண்ணாடி இறக்குனோடனே அவன் கேட்டான், பாய் உனக்கு அறிவு இருக்கான்னா? இல்லங்க அப்படின்னு. இல்லங்க நான் இங்க வந்தேன்னு. இல்லங்கிறத ஒத்துக்கிட்டல, சரிதான்ட்டான். இல்லங்கிறத ஒத்துக்கிட்ட, இங்க போய் இப்படி வந்து நிக்கிறிய பாய். பாய் நிலைமை ஒரு மாதிரி இருக்கு. இப்ப என்னமும் நடக்கலாம் இங்க. நாங்க ஒண்ணு செய்யறோம், அந்த குடும்பத்தார அப்படியே தள்ளிட்டு போறேன் நானு. அவன் சொல்றான், சார் அந்த குடும்பத்தார அப்படியே தள்ளிட்டு போறேன். நாங்க 2 பேரும் உன்னை வேகமா கூட்டிட்டு போய் வெளியே விட்டுறோம், நீ போயிருவியான்னு கேட்டான். நான் அப்படியே அவனை பார்த்தேன். சரிங்க என்ன. உடனே அவன் 2 பேர் அப்படியே அந்த குடும்பத்தார தள்ளிக்கிட்டே போறான். இந்த 2 பேர் என் முன்ன, நவரியா இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம், நவரியா கார் போயிட்டே இருக்கு. அந்த குடும்பத்தார் திரும்பி பார்த்துக்கான், அந்த காரை நிப்பாட்டுங்கிறான். கலெக்டர் வர வரைக்கும் நிப்பாட்டு. அதான் நடுவுல மாட்டின காரு, மத்தவன் கூட திரும்பி போயிடுவான். ஏன் நடுவுல நிப்பாட்ட? அவன் சட்டம் பண்ணவே இல்லை. அதுல ஏதோ மன்னர் வந்து குதிரையில உட்கார்ந்து போவார்ல, அதே மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். நவரியா கடைசியில வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவன் சொன்னான் என்கிட்ட, பத்திரமா பார்த்து போங்க பாய், இல்ல இப்படி வந்து மாட்டிக்கிட்ட நீ அப்படின்னா. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வண்டி நிக்குது ஏத்து சைட்ல. ரோடு சின்ன ரோடு. 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு செகண்ட் அழுவேன். இன்னைக்கு என்னமோ என்னை இழுத்து போட்டு வெட்டினா கூட, சார் நீ ஏன் சார் வந்தேம்மா, காரை உடைச்சிருந்தா கூட நான் திரும்ப ரிட்டன் போக முடியாது எங்கேயும். என்னமோ நடக்கலாம். ஒரு இக்கட்டான சூழல். அங்க வந்து நின்று 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு சொன்னேன், யார சொல்லா, எங்களை நிற்கதியான இந்த இடத்துல எங்களை எப்படி காப்பாத்துனீங்களோ, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில உங்க கையை பிடிச்சுதான் நாங்க சொர்க்கத்துக்கு போவோம். இங்கே எங்களுக்கு காட்டி தெரியுங்க. நீங்க சொன்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படியே தூக்கிட்டு வரலாம். எதிரிகளினுடைய முதுகில் சுமந்து கொண்டு உங்களை கொண்டு வந்து விடுவாங்கனால நிதர்சனமா நாங்க பார்த்துட்டோம் யார சொல்லல அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் 4 சலவாத்தை சொல்லிட்டு திரும்ப நான் தப்சீருக்கு போயிட்டேன். இதை வந்து நான் எங்க வீட்டுல அம்மாட்ட கூட ரொம்ப நாள் சொல்லல. அப்புறம் திரும்ப விடமாட்டாங்க தனியா, அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார்ட்டையும் சொல்லாம இருந்தேன். இப்ப
ஒரு துண்டு வாசகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொல்லியிருந்ததை சொன்ன உடனே இது எப்ப சார் தெரியும்? நேரடியாக அனுபவிக்கணும், நேரடியா அனுபவிக்கணும். இனி என் வாழ்க்கையில எக்காலத்திலும் என்னையும் மாறி அந்த வார்த்தை வரும் அல்லவா? 1000 தடவை அதை பயன்படுத்தி இருக்கேன். 1000 தடவை இந்த எவ்வளவோ பெரிய நிகழ்வுகளில் இருந்து அல்லாஹ் தஆலா என்னை எதிரிகளின் முதுகில் தூக்கி சென்றிருக்கிறார். சகோதரர்களே, இதுக்குதான் துவான்னாங்க நபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில இருந்து, மக்கால இருந்து மதீனா போயிட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரத்தினுடைய நேரத்துல எத்தனையோ பேரு குடிக்கிறதுக்காக வேண்டி அங்கங்க போனா யாருமே வரல. கடைசியில ஒரு ஆள் மட்டும் வந்துட்டார். அவர் யாருன்னு தெரியுமா? யார் பேரு? சுராக்கா வந்துட்டார். பக்கத்துல வந்துட்டார். அப்ப அபூபக்கர் நாயம் சொல்றாங்க, யார சொல்ல, சுராக்கா வந்துட்டார், நம்மளை புடிச்சிடுவார். அப்ப இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அவர் பூமி உள்ள வாங்குச்சு, இழுத்துச்சு உள்ள. அவர் கொய்யோ வர்றேன்னு கத்துறான். யார சொல்லா, எங்களை விட சொல்லுங்க, விட சொல்லுங்க, பிடிக்க மாட்டேன் உங்களை, நான் போயிடுறேன். ரொம்ப சின்ன துவா சார், ரொம்ப பெருசுலாம் இல்ல. சொல்ற, நான் இதை சொல்றது உங்களுக்கு ஏன் அந்த புரிதல், நான் அனுபவிச்சதை சொல்றேன். இன்னைக்கு எனக்கு அப்படியே என்ன, வாழ்வா சாவா நிலையில நின்று சொன்னது அது ரொம்ப பெரிய துவா இல்ல. உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. பெண்களே, உங்களுக்கான ஆயுதம் அது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், சிலாஹுல் முஃமின், மூமினுடைய ஒரு கவசம் அது அப்படிமா. பெருமானார் சொன்னாங்க, அந்த துவாவை சொல்லிடுறேன், அல்லாஹும்ம மக்ஃபினீஹிம் பிமா ஷிஅத. அவ்வளவுதான் துவா. அல்லாஹும்ம மக்ஃபினீஹிம் பிமா ஷிஅத. யா அல்லாஹ், இவர்களுடைய விஷயத்தில் எப்படி நீ எனக்கு பாதுகாப்பாக ஆக வேண்டுமோ நீயே போதுமானவன். அந்த வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தையை சொன்ன அல்லாஹ் உன்னை அப்படியே இந்த உலகத்தில் இயற்கையை கூட மாற்றி அல்லாஹ் நமக்குரிய சாதனங்களை செய்து தருவான். அந்த இப்ப சாப்பிடுற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி கொடுக்குறோம்ல, பிஸ்மில்லான்னு சாப்பிடுங்கத்தா அப்படின்னா என்ன நடக்கும்? ஒருத்தன் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறான், என்ன நடக்கும்? பெருமானார் சொல்றாங்க, அந்த சாப்பாட்டில் உள்ள விஷத்தன்மை எடுக்கப்படும், நல்ல தன்மை அதிலே கொடுக்கப்படும். செரிமானத்தினுடைய செய்தி அவன் உடம்புக்கு அந்த உணவு ஏத்துக்கும். பிஸ்மில்லாஹ் இருக்கிறதே அது ஒரு கீ, இந்த உலகத்தை துறக்கிற அது சாவி, அது சும்மா இல்ல. ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அந்த துவாவை பெருமானார் சொல்லித்தராங்க. நீயத்துக்கு தோது துவா, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. துவாக்கள் என்ன செய்யும்? பெருமானார் சொல்லுகிறார்கள், லா துஜிசு ஃபித் துவா லிஅன்னஹு லன் யஹலிக அஹதும் மஅத் துவா. ஹதீஸ்ல வருகிறது, நீங்கள் துவா கேட்பதில் செழிப்படைந்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா? துவாவோடு ஒருத்தன் என்னைக்கு நாசமா போயிட மாட்டான் ரசூலுல்லாஹ். லன் யஹலிக அஹது, ஒரு காலமும் அவன் வீணாகி விட மாட்டான். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள்.